இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லுது முழுக்க முழுக்க பொய். படையல் பொருட்களையும் ஆகுதி பொருட்களையும் போடணும். இதுக்கு கற்பூர சோதி வழிகாட்ட நடத்தும். இதானே அங்கே யாகம். இப்போ இந்த இடத்துல தமிழ் இல்லை. தமிழர்களும் இருக்குன்னு சொல்றாரு ஐயா சேகரபாபு. அதுவும் யாக நேரத்துல பாடப்படவில்லை. யாக நேரத்துல இல்லைங்கும் பொழுது அப்ப யாகத்துல யாகசாலையில இல்லை. யாகசாலையில இருக்குது. எப்ப இருக்குது? இந்த யாகம்லாம் நடக்காத நேரத்துல இருக்கு. ஓகே. அதுல இருந்து போராடி 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 இப்ப யாகசாலைக்கு உள்ள வந்திருக்குது. ஆனா யாக நேரத்துல இல்லை. அப்போ யாகசாலையில் யாக நேரத்தில் இல்லைன்னா, வேள்வி நேரத்தில் இல்லைன்னா அப்போ அங்கே தமிழ் இல்லை. தமக்கு நீர் ஊற்றும் போது இதெல்லாம் பாடுறாங்க. ஊற்றும் போதெல்லாம் பாடணும். பாடம் இதெல்லாம் பாடுறாங்க. அப்போ சமக்கிருதம் முழுக்க முழுக்க சமக்கிருதம். அப்போ சமக்கிருதத்தை சொல்லும்போது மைக்கு கொடுக்கறதில்ல. இவங்க எப்படி திட்டமிட்டு மக்களை திசை திருத்துறான் பாருங்க. சமக்கிருதத்தை சொல்லும்போது மைக் கொடுக்கறதில்ல. அங்கே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சமக்கிருதம் மட்டும்தான் ஒலிக்குது. அதுக்கு பிறகு தமிழ். இதுவுமே எல்லா கோயில்கள்லையும் நடக்குதானா? எல்லா கோயில்கள்லையும் நடப்பது இல்லை. தமிழ் இல்லை இல்லை. இது சில கோயில்களில் நடத்திடுறாங்க. சில கோயில்கள், பல கோயில்களில் இது நடக்கிறது இல்லை. இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு கோயிலில் போகும்போது இந்த தெய்வத்தமிழ் பேரவை மூலமாகவும் இந்து வேத பருவல் சேர்க்கும் போது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. முழுக்க 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 தி குடமுழுக்கு ஹேஸ் டு பி கண்டக்டட் இன் தமிழ். தமிழில் நடத்தப்பட வேண்டும். இதான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆர். தமிழில் நடத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இப்போ இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ் வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ். ஆகமமாக கான்ஸ்டிடியூஷனா, அரசியலமைப்பு சட்டமானா, அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாத்தையும் விட மேம்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்திய குடிமக்கள் அனைவரும் சமம்னு சொல்லுது. அவங்களுக்குள்ள ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதுபடி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டப்படி எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம்னு கொடுத்துட்டாங்க. வயலூரில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வயலூர் முருகனுக்கு போய் அவங்க அங்கேருந்து பூசைகளோ வழிபாடு பண்ண முடியாது. உள்ள மற்ற பூசாரிகளை இவங்களும் அவர்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் பார்ப்பனர்கள். ஆமாம், பார்ப்பனர்கள். பிராமணரான பிராமணர்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்க அனுமதிக்க தான் அந்த சமக்கிருத எழுத்து தான் எழுதி அவங்க ஆற்றுல விடுறாங்க. அது ஆத்தோல போயிடுச்சு. ஆத்தோட போன மொழியே இன்றைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு அதைத்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறத தவிர தமிழுக்கு அங்கே இடமே இல்லை. இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள் வழங்கி இருந்தும் ஒரு உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணா ஒரு தீர்ப்பு சொல்லுது. அதை வாதியும் ஒத்துக்கிட்டாரு, பிரதிவாதியும் ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் போராடி அங்கே சொல்லி அழுத்தம் கொடுத்து அங்கே கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல அவர்களே அர்ச்சகர்கள் தானே, அவங்களையே அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்ன பிறகு 3வது யாகத்தில், அதுவும் யாகம் நடைபெற்ற பிறகு உள்ள அனுப்பிச்சிருக்கிறாங்க. யாகம் அங்கே முடிச்சிச்சு. அதுக்கு பிறகு அவசரமாக கூப்பிட்டு உள்ளே வச்சிருக்காங்க. படம் எடுத்துக்கொண்டார்கள், வீடியோ எடுத்துக்கொண்டார்கள், புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். உண்மையிலே இவங்க போய் அங்கேருந்து ஒரு மந்திரம் கூட அங்கே உச்சரிக்கவில்லை. ஏன் உட்கார வைக்கலன்னா இந்த மாடு தமிழர்களையும் தமிழ் மொழியையும் புறக்கணிக்கிறது. கருவறை தீண்டாமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குடமுழுக்கில் தீண்டாமை இருக்கிறது. இதை அப்பட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு வேற ஒன்றும் ஆதாரங்கள் நம்ம தேவையில்லை. அந்த 2 பேரும் எல்லாம் இப்போ சொல்லட்டும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் 11 சித்தர் மடம் பீடத்தில் கீழ் எழுதக்கூடிய இந்து வேத மறுமலர்ச்சியக்கத்தோட தலைவர், மரியாதைக்குரிய சித்தர் மூங்கில் அடியார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறோம். நீங்கள் நல்லமா இருக்கீங்களா? நல்லமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. நல்லது. அண்மையில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா கோயில்கள்லையும் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது, தமிழில் குடமுழுக்கு பண்ணுறதே கிடையாதுன்னு பல இயக்கங்கள், சில அமைப்புகள், பல கட்சிகள் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கூறுவது உண்மையா பொய்யா? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லுது முழுக்க முழுக்க பொய்.
ஏங்கிறது நான் சொல்கிறேன், வரிசையாக சொல்கிறேன், இதெல்லாத்தையும் பாருங்கள். ஒரு குடமுழுக்குங்கிறது என்ன? குடமுழுக்குங்கிறது கொடியேற்ற அந்த பாலாலயம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது குடிசை கோயில் அமைத்தல், பூங்கோயில் அமைத்தல்ட்டு. அதாவது அந்த கோயில் கருவறையில் இருக்கிற கடவுளோடைய ஆற்றலை ஒரு அத்தி மரத்தில் பலகையில் படம் வரைஞ்சி, கடவுள் படம் வரைஞ்சி அதற்கு மாற்றி அதுக்கு தான் பூசை நடக்கும். அதுக்கு பேர் தான் பாலாலயம் அல்லது பூங்கோயில் அமைத்தல். இதில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு கருவறையில் வேலைகள்லாம், மரமத்து வேலைகள் எல்லாம், பூச்சி வேலைகள், வண்ணப்பூச்சி, இதெல்லாம் நிறையா நடக்க வேண்டியிருக்கு. அதில் அந்த பாலாலயத்தில் துவங்கி குடமுழுக்கு நிகழ்ந்து அதற்கு பிறகு மண்டல பூசை 48 நாட்கள் பூசை நடைபெற வரைக்கும் அந்த திருக்குடமுழுக்கு நிகழ்வுகள். இதில் பாலாலயத்திலையும் கிடையாது, அதற்கு பிறகு இருக்கிற கொடியேற்றம் மற்ற நிகழ்வுகளையும் கிடையாது, யாகசாலைகளையும் கிடையாது, குடமுழுக்கு நேரத்திலையும் கிடையாது, அந்த 48 நாட்கள் பூசை நடக்குது அதுலேயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. இப்போ குறைந்தபட்சம் அந்த குடமுழுக்கு, மக்களுக்கு குடமுழுக்குன்னா என்ன, அந்த 1ஆம் கால யாகத்திலிருந்து ஆரம்பித்து அந்த நீர் புனித நீர் ஊற்றுறது வரைக்கும், அதில் அந்த நிகழ்வுகள் எடுத்திங்கன்னா ஒரு 3-4 நிகழ்வுகளில் முதன்மையாக இருக்கிறது 3 நிகழ்வுகள்ங்க. ஒன்று, யாகசாலையில் புனித நீர் குடங்களை வச்சு அருளேற்றல். இந்த அருளேற்றின நீரை தான் அந்த கலசத்திலையும் அந்த கருவறையில் இருக்கிற அத்தனை கடவுளர்களுக்கும் நீரை ஊற்றணும். ஸோ யாகசாலையில் குடங்கள் வைத்து அருளேற்றுதல், யாகம் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, இந்த திருக்குடமுழுக்கு நேரத்தில் அந்த திருக்குடத்தை, அந்த கோயில் கலசங்கள் இருக்குது இல்லையா, அதற்கு நீராட்டுவது ரெண்டாவது. மூன்றாவதாக கோயில் கருவறைக்குள்ள அதே நேரத்தில், இங்கே எப்போ நடக்கிறோ அதே நேரத்தில் கருவறையில் இருக்கிற சிலைகளுக்கும் கருவறை கடவுளர்களுக்கு திருமுழுக்காட்டு பண்ணுறது. அதே எல்லாத்துக்கும் நீர் எங்கேருந்து போகும்? யாகசாலையிலேருந்து போகும். இந்த 3 இடங்கள், இந்த 3 இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லவே இல்லை. ஆச்சா, முதல்ல பாருங்க, யாகசாலையில் தமிழ் இருக்குதுன்னா எப்படி இருக்கணும்? யாகங்கள் நடக்கும். யாகம்னா என்ன? யாக குண்டங்கள் இருக்கும். யாக குண்டங்களில் மேலே வேள்வியாளர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்கள் மந்திரங்களை ஓதுவார்கள். அங்கே மந்திரங்கள் ஒருத்தர் ஓத எல்லாரும் மற்ற யாக குண்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் திருப்பி சொல்லுவாங்க. அப்போ அதில் படையல் பொருட்களையும் ஆகுதி பொருட்களையும் போடணும். இதுக்கு கற்பூர சோதி வழிகாட்ட நடத்தும். இதானே அங்கே யாகம். இப்போ இந்த இடத்துல தமிழ் இல்லை. இந்த தமிழ் இருக்கு, தமிழர்களும் இருக்குன்னு சொல்றாரு ஐயா சேகர்பாபு. என்ன சொல்றாருன்னா, எப்படி எங்க தமிழ் இருக்குதுன்னா, இந்த யாகசாலையிலே ஒரு மூலையில எடுத்துடுறாங்க. யாகத்துக்கும் அந்த நெருப்பு வளர்க்கறதுக்கும் அந்த படையல் போடுறதுக்கும் தொடர்பே கிடையாது. ஒரு மூலையில் ஒரு நல்ல பகட்டாக ஒரு மேடை போட்டுறாங்க. அவர்களுக்கு ஒலி வாங்கி மைக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க, பக்கவாத்தியங்கள்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. இதுக்கு மைக்கு கனெக்ஷன் வந்து எல்லா ஊர் முழுசும் கொடுத்துட்றாங்க. இந்த யாகம் நடத்தும் பொழுது சமக்கிருதம் மட்டும்தான் இருக்குது. இவங்க யாகம் நடத்தி முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் நெருப்பெல்லாம் அணைஞ்சிரும், எல்லாத்தையும் நிறைவு பண்ணிடுவாங்க. நிறைவு பண்ண பிறகு மைக்கை கொடுத்து அவர் ஒருத்தர் ஓத வைக்கிறாங்க. அப்போ ஒரு பேருக்கு நடத்துறாங்கன்றீங்க? ஆமாம், பேருக்கு நடத்துறது கூட யாகம் நடக்கும்போது கிடையாது. யாகெல்லாம் நிறைவாயிரும். அப்புறம் அங்கே ஓரமாக அங்கே மேடை போட்டிருக்கோம், அங்கே இசை, அவர் வந்து ஓதுவார், தமிழ் பாடல்களை பாடுறார். இப்போ தேவாரம், பன்னிரு திருமுறையும் பாடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த பண்ணில் தான் பாடணும், இந்த ராகத்தில் தான் பாடணுங்கிறதுக்கு குறிப்பான பண்கள் இருக்கின்றன. இது கச்சேரியில் அவர் அந்த பாடுறார் இல்லையா, அந்த பாடகர் வந்து தன்னுடைய கற்பனையெல்லாம் வளத்தையெல்லாம் பயன்படுத்தி கச்சேரியில் அவர் பயன்படுத்தலாமே தவிர, ஓதும்போது முற்றோதல் ஓதும் பொழுது முழுக்க அந்த ஒரு குறிப்பிட்ட பண்ணில் தான் பாடணும். அப்படிப்பட்ட பண்ணில் அங்கே பாடப்படவில்லை மேடையில். அதுவும் யாக நேரத்தில் பாடப்படவில்லை. யாக நேரத்தில் இல்லைங்கும் பொழுது அப்போ யாகசாலையில் இல்லை. யாகசாலையில் இருக்குது. எப்போ இருக்குது? இந்த யாகெல்லாம் நடக்காத நேரத்தில் இருக்கு. ஓகே, இது ஒன்று. பிரயோஜனம் இருக்கா? சுத்தமாக கிடையாது. காதுக்கு இசை இருக்கிறது, தமிழக ஒலிக்கிறது காதுக்கு. ஆனால் அதற்கு தெய்வீக ஆற்றல், பன்னிரு திருமுறையாக கடவுளர்களுக்கு பாட வேண்டும் என்றால், அதில் அருளாற்றல் வர வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட பண்ணில் பாடணும். அந்த குறிப்பிட்ட பண்ணில் பாடலை. இப்போ இது இந்த நம்ம முதல்லலாம் இந்த வடபழனி கோயில்,
பழனி முருகன் கோயில், இந்த மாதிரியான பல கோயில்களில் அவங்க யாகசாலைக்கு வெளியே எங்கேயோ ஒரு வாரம் வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம தெய்வத்தமிழ் பேரவை இருக்கிறது, அதில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் உறுப்பினராக இருக்கிறோம். இன்னும் பல அமைப்புகள் சேர்ந்தது அந்த தெய்வத்தமிழ் பேரவைன்ட்டு வச்சுருக்கோம். அதிலிருந்து போராடி 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 இப்போ யாகசாலைக்கு உள்ளே வந்திருக்குது. ஆனால் யாக நேரத்தில் இல்லை. அப்போ யாகசாலையில் யாக நேரத்தில் இல்லைன்னா, வேள்வி நேரத்தில் இல்லைன்னா, அப்போ அங்கே தமிழ் இல்லை. ஓகே, சரி. இதில் சில இடங்களில் சில கோயில்களில் மேலே கருவறை அந்த தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அது வரைக்கும் ஓதுவார கூட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர் நீர் ஊற்றும் போது அந்த தமிழில் அப்போ முழுக்க முழுக்க சமஸ்கிருத மந்திரங்கள் தான் ஓதுப்பார். இவர் நீர் அந்த புனித கலசத்தில் நீர் ஊற்றா, அதான் குடமுழுக்கு. அது முடித்த பிறகு அப்புறம் தமிழில் பாடுறார். இப்போ சமஸ்கிருத நீர் ஊற்றும் போது இதெல்லாம் பாடுறாங்க, ஊற்றும் போதெல்லாம் பாடணும் இதெல்லாம் பாடுறாங்க. அப்போ சமஸ்கிருதம் முழுக்க முழுக்க சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது மைக்கு கொடுக்கறதில்ல. இவங்க எப்படி திட்டமிட்டு மக்களை திசை திருத்துறான் பாருங்க. சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது மைக் கொடுக்கறதில்ல. அதே கோபுரம் வரைக்கும் நீர் ஊற்றி முடித்த பிறகு இவர் ஓதுறார் இல்லையா, அவர் பண்ணோட ஓதுறார், மேலே இருந்து ஓதுறார், பண்ணோட ஓதுறார். ஆனால் நீர் ஊற்றி முடித்த பிறகு அவர் மைக்கை கொடுத்து பாட வச்சிடறாங்க. இப்போ மக்களுக்கு அங்கே தண்ணி ஊற்றுறங்கிறது பார்க்கறதுக்கு பெரும்பாலும் தெரியாது. தள்ளி இருக்கிறவங்களுக்கு அங்கே தண்ணி முடிச்சு அவங்க தண்ணி ஊற்றி பிறகு இவர் பாடும்போது என்ன நினைக்கிறாங்க, ஆகா கோபுரத்துல இருந்து பாடுறாங்க, தமிழ் ஒழித்து விட்டதுன்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சமஸ்கிருதம் மட்டும்தான் ஒலிக்குது, அதுக்கு பிறகு தமிழ். இதுவுமே எல்லா கோயில்கள்லையும் நடக்குதானா, எல்லா கோயில்கள்லையும் நடப்பது இல்லை. இல்லை இல்லை, இது சில கோயில்கள்ல நடத்திடுறாங்க. சில கோயில்கள், பல கோயில்களில் இது நடக்கிறது இல்லை. இது ரெண்டாவது. மூணாவது, கருவறைக்குள்ள போறதை அனுமதிக்கிறது, ஓதுவார கருவறைக்குள்ள அனுமதிக்கிறதே கிடையாது. ஐயா, நீங்க எல்லா கோயில்கள்லையும் போட்டிருக்கிறாங்களே கருவறைக்குள் தமிழ் இருக்கிறது, தமிழிலும் மந்திர ஓதப்படும், எல்லா கோயிலையும் போட்டிருக்காங்களே. அது பேர் அன்னை தமிழ், அன்னை தமிழிலும் அர்ச்சனை, அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம்னு வச்சிருக்காங்கல்ல. இப்போ நீங்க போறீங்க, ஒரு அர்ச்சனை திட்டம் வாங்கிட்டு போறீங்க. இயல்பா நீங்க பண்ணா என்ன செய்யணும், போகணும், அவருக்கு அர்ச்சனைக்கு ஒரு அர்ச்சனைக்கு 5 ரூபா கொடுக்கணும், அந்த சீட்டை வாங்கி வைக்கணும். வாங்கிட்டு அவர் அர்ச்சகர் போய் உள்ள போய் ஐயா எனக்கு தமிழ்ல பண்ணி கொடுக்கணும், அவன் வாங்கிட்டு தமிழ்ல பண்ணி கொடுக்கணும். இதுக்கு இப்படித்தானே இருக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்க அர்ச்சனை தட்டை இங்கே வாங்கிவிடுவீங்க, கோயிலுக்கு வெளியே வாங்கிடுவீங்க, அர்ச்சனை டிக்கெட்டையும் வாங்கிவிடுவீங்க. இது ரெண்டையும் வாங்கிட்டு அங்கே அர்ச்சகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, ஐயோ இதை என்கிட்ட கொடுக்காதீங்க, நீங்கள் நேராக வெளியே போங்க. வெளியே போனால் அங்கே ஒரு பதாகை வச்சிருக்கோம், அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டுன்ட்டு. அந்த பதாகையில் ஒரு அலைபேசி எண் 2-3 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து தொலைபேசியில் நான் எதுக்கு ஃபோன் பண்ணணும், நீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் பண்ணணும். என்னுடைய நாட்டில் இருக்கிற என்னுடைய தமிழர்கள் கட்டினா எங்கள் கோயில் தமிழில் பண்ணுறதுக்கு தான் முதலமைச்சர் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொன்னார். ஏன் தமிழில் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு கோயிலில் போகும்போது இந்த தெய்வத்தமிழ் பேரவை மூலமாகவும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் மூலம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். முழுக்க ஏமாற்று வேலை, முழுக்க. அப்ப இவர் ஏற்கனவே வரிசையில் இருந்து உள்ள போயிருக்காரு. இப்ப ஒரு அளவுக்கு மேல அங்க கேட்டாலும் நேரம் ஆச்சுன்னா பின்னாடி இருக்கிறவன் என்ன சொல்றான், அவனே தமிழனுக்கு தமிழரே தான் எதிரி. அதாவது அந்த பிற மண்ணினரான பிராமணர்கள் அவங்க நம்மளை குத்தவே மாட்டாங்க, தமிழர்கள் கையெடுத்து தான் நம்மளை குத்த வைப்பாங்க. பின்னால இருக்க ஐயா நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க, அங்க போயிருக்க, நாங்க சீக்கிரம் போகணும்னு தான் இருக்குதே தவிர அந்த சங்கம் வைத்து சப்போர்ட்டுக்கு வர மாட்டான். வரல, வராட்டி கூட பரவாயில்ல, நம்மளை பேச அனுமதிச்சா கூட போதும். இப்போ அவங்க வேற சொல்லிடுறாங்களா. இதுக்கிடையில் இந்த வரிசையில் நின்று அங்கே போன பிறகு திருப்பி அங்கே போய் அவருக்கு ஃபோன் பண்ணான்னா பல நேரங்களில் அவர் ஃபோன் எடுக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் முதல்ல உள்ளே போகக்கூடாதுன்ட்டு. இங்கேருந்து ஃபோன் பண்ணால் அலைபேசியில் பேசினா அவர் பல நேரம் எடுக்கிறதே இல்லை. அப்புறம் இருந்தாலும் நான் எங்கேயாவது இருக்கிறேன், இப்போ வாரேன் அப்போ வாரேன்னு சொல்கிறாரே தவிர, அப்போ இப்போ அலைபேசியில் ஃபோன் பண்ணணும், அவர் எடுத்து அவர் இங்கே வரணும். இவ்வளவு நடந்தா தான் அங்கே அர்ச்சனை. இது கண்டிப்பாக நடக்காது அர்ச்சனை. இதனால தான் அரசாங்கமே வெற்றிக்கு 1000க்கு ஒரு வருடங்களுக்கு 1000 அர்ச்சனைகள் தமிழில் நடக்குது. 1000 1200 ஏதோ ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் நடக்கிறதுக்கு காரணம் இது செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டம். கொண்டு போய் கொடுத்த உடனே அர்ச்சனை பண்ணணும். இதுதான் சந்தேகம்னா, இது தமிழர்களுக்கான அரசு, அவங்க முக்கியமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போது 24 மணி நேரமும் சமஸ்கிருதத்தில் மந்திர ஓதுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னும் போது ஏன் தமிழர்கள் இல்லை உள்ள இருக்கணும்ல? ஆமாம் இருக்கணும்ல. இதுக்கிடையில் ஓதுவார் தான் தமிழில் ஓதுவார். அவர் உள்ளே கருவறைக்கு உள்ளே சேர்க்க மாட்டாங்க, வெளியே இருந்து தான் அவர் ஓதணும்.
இப்படி இருக்கும்போது அப்போ இது என்ன, இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காது வரைக்கும் போச்சுதா இல்லையான்னு தெரியலை. ஆனால் நிச்சயமாக அமைச்சர் பெருமானுக்கு தெரியும். அமைச்சர் பெருமான்கிட்ட நாங்களே சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் சேகர்பாபு பெருமான், ஆமாம் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுக்கு நல்லா தெரியும். நாங்களே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். ஆணையர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறோம். இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர்கிட்ட சொல்லியிருக்கோம். இது இருக்குதுங்க, இதுக்கு பேர அர்ச்சனை திட்டம்ட்டு. இதுக்கு இடையில் அந்த நாங்கள் வந்து திருச்செந்தூரில் குடமுழுக்கு இப்போ நடக்க போகுது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே அங்கே கொண்டு போய் தமிழில் குடமுழுக்கு நடத்தணுங்கிறதுக்காக அந்த ஒரு மனு கொடுத்தோம். அந்த இணை ஆணையர்கிட்ட மனு கொடுத்தோம். அவர் நீங்கள் கோயிலில் நாங்கள் வழிபாடு நடத்தோன்னா நீங்கள் போங்க அப்படின்னாங்க. தமிழில் வழிபாடு நடத்தணுன்ட்டு உள்ளே போனால் அங்கே அவருக்கு உள்ளே இருக்கிறவருக்கு தமிழில் எனக்கு தெரியாதுங்கிறார். உள்ளே இருக்கிறவர் தெரியாதுங்கிறார். நான் சமக்கிரத்தில் தான் பண்ணுவேங்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் நகரவே மாட்டோம். ஏன்னா இப்போ இணை ஆணையர் வேறு சொல்லி தான் உள்ளே விட்டுருக்கிறாரு. நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம்ட்டு தெய்வத்தமிழ் பேரவை மூலமாகத்தான் அதை போனோம். அங்கே போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் எடுக்கவே மாட்டார். பிறகு எங்கிறதோ நாங்கள் பிரச்சனை பண்ண. திருச்செந்தூரில் இருக்கிற தமிழ் கடவுள் முருகன் கோயிலுக்குள்ள தமிழ் அச்சரம் பண்ண மாட்டாங்களாங்க? இல்லை இப்படி கேட்ட பிறகு கூட அவருக்கு தமிழில் அந்த பன்னீர் திருமுறையில் ஒரு பாடல் கூட அவருக்கு தெரியலை. 4-5 போற்றி வாசகம் சொன்னார். அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம், இந்து வேத மரபு இயக்கத்துலேருந்து நாங்கள் போனவங்க என்ன சொன்னோம், இந்த சத்தியபாமா அறக்கட்டளையிலேருந்து வந்துடுறாங்க. ஏன் நாங்கள் எல்லோரும் அதுக்கு பிறகு தனிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. சிவவடிவேலன் நண்பர் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அவங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் நாங்களே மந்திரங்கள் சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு கரூரார் சொன்ன மந்திரங்களையும் மற்ற மந்திரங்களையும் நாங்களே சொல்லி நாங்கள் வழிபட்டுட்டு வந்துட்டோம். இதுதான் இங்கே இருக்கிறது. அன்னை தமிழ் அர்ச்சனைங்கிறது திட்டம் இப்படி தான் இருக்குது. ஒன்று இருக்கு, ஆனால் இல்லை. இது வழிபாட்டுக்கே எப்படி இருந்துச்சுன்னா குடமுழுக்கு எப்படி வரைக்கும் இல்லை. ஆனால் அவர் வந்து சில இடங்களில் இப்போ நீதிமன்றம் கூட பார்த்தீங்கன்னா ஆகம கோயில் எதுங்கிறத பிரிங்க, அப்புறம் சாதாரண கோயில் பிரிங்க, அந்த இடத்துலலாம் வேலைகளை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அரசுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன, மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ குறைஞ்சது 4 தீர்ப்புகள் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். முதல்ல தெய்வத்தமிழ் பேரவை தஞ்சாவூர் குடமுழுக்கு நடக்கும்போது முதல்ல வாங்கி வச்சுருக்கோம். அடுத்தது கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடக்கும்போது இந்து வேத மரபு இயக்கம் வாங்கியிருக்குது. அதற்கு பிறகு சேலத்தில் ஒரு கோயிலுக்கு வந்து சத்தியபாமா அறக்கட்டளை வாங்கியிருக்காங்க. இப்போ மருதமலை கோயிலுக்காக சண்டிகேஸ்வரர் வழிபாட்டு மையம்ங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு அமைப்பு வாங்கியிருக்கிறாங்க. குறைஞ்சது 4 பக்கம். எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் வழங்கின தீர்ப்பிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க, தி குடமுழுக்கு ஹேஸ் டு பி கண்டக்டட் இன் தமிழ், தமிழில் நடத்தப்பட வேண்டும். இதுதான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆர் தமிழில் நடத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இப்போ இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ் வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ். அதாவது இட் ஹேஸ் டு பி கண்டக்டட் இன் தமிழ் ஆர் இட் ஹேஸ் டு பி கண்டக்டட் இன் தமிழ் வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ். அதாவது தமிழில் நடத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுத்து நடத்தப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது இப்போ திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, தமிழர்களுக்கான அரசுனா தமிழில் நடத்தப்பட வேண்டும்னு இருக்கிற தீர்ப்பு வச்சு தமிழில் நடத்திட்டே போக வேண்டியதானே. இப்போ நடத்துகிறாங்களா இல்லையா? இல்லையா, இதுதான் ஒன்றுமே இல்லையா. இங்கே யாகசாலையில் இல்லை, இப்போ அந்த பூங்கோயில் அமைத்தல் பாலாலயத்தில் இல்லை, 48 நாள் பூசையில் இல்லை, அந்த யாகசாலையில் இல்லை, குடமுழுக்கு நீர் ஊற்றும் போது இல்லை, கருவறைக்குள்ளே இல்லை. எங்கே தாங்க இருக்குது? ஒரு இடத்துல இல்லை, வேடையில் தனியாக இருக்குது. அது பாட்டு கச்சேரி மாதிரி இருக்கிறத தவிர அதுலேயும் முறையான பண்ணுகள் பாடப்படவில்லை. இவ்வளவு இருக்குது. எல்லா கோயிலும் எல்லா குடமுழுக்களையும் பார்க்கலாம். எல்லா குடமுழுக்குக்கும் காணொலிகள் வந்திருக்கின்றன. இவ்வளோ நடந்துகிட்டு இருந்தா. இப்போ அந்த 4 தீர்ப்புகள் இருக்கின்றன. இந்த 4 ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை. இதுக்கு இடையில் இந்த ஆகம கோயில்கள், ஆகமம் இல்லாத கோயில்கள் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா, 3 மாதத்தில் நடக்கணுன்ட்டு. இது முதல்ல வந்தது எப்போன்னா கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்னாடியே இதை ஆகமம் பிரிக்கணுங்கிறது வந்துருச்சுது. அந்த கதையை கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு ஒரு நகைச்சுவை மாதிரி இருந்தால் கூட உள்ள ரணமாக ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய, ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. என்னன்னா அடிப்படையில் இது வந்து அந்த கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது 1960களிலேயே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு போட்டாங்க. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் 70களில் எல்லாருமே நடத்தி கொள்ளலாம், எல்லாரும், அதாவது சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது.
ஆகமத்தில் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றுங்க, தவறே கிடையாது, பின்பற்றுங்க. ஆனால் ஆகமமாக கான்ஸ்டிடியூஷனாக அரசியலமைப்பு சட்டமானா அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாத்தையும் விட மேம்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்திய குடிமக்கள் அனைவரும் சமம்னு சொல்லுது. அவங்களுக்குள்ள ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதுபடி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டப்படி எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம்னு கொடுத்துட்டாங்க. இது எப்போ 70களிலே கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கும் நடவடிக்கை எதுவும் இல்லை. அடுத்தது என்ன செஞ்சாங்க? அதிமுக அரசில் தான் ஒரு பணி நியமன ஆணை, அதுக்குண்டான ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க, விதிகளை, சட்ட விதிகளை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறத தீர்ப்பு போடுறாங்க. அந்த தீர்ப்பு எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில், நல்லா பார்த்துக்கிட்டேன், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. யாரை நியமனம் பண்ணலாம்ங்கிற அந்த பணி நியமன விதிகளை பற்றி நடக்குது. இதுவும் இந்த அரசு போட்டதில்லை, அந்த அதிமுக அரசு தான் போட்டது. அதிமுக அரசு போட்டது உடனே இவங்க ஒரு 17 பேரோ 18 பேரோ திமுக அரசில், இந்த திராவிட மாடல் அரசில் அர்ச்சகர்களாக, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாக நியமிச்சுட்டாங்க. இது ஒன்றே தான் இவங்க செஞ்ச. முதலமைச்சர் ஸ்டாலினே கொடுத்தார், கைப்பட கொடுத்தாரா? இது யாருக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை முழு நேரமாக நடத்திய பயிற்சியில் பங்கு கொண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தான். மொத்தம் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றாங்க? அதாவது அவங்க 350 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் ஒரு 17ஓ 18ஓ கொடுத்தாங்க. கொடுத்தாங்க 350 பேரும் கொடுத்துருக்கலாம் இல்லையா? எல்லாருமே அறநிலையத்துறை நடத்திய பயிற்சியில் தான் பங்கு பெற்றிருக்காங்க, தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க, சான்றிதழ் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். அதுக்கும் கொடுக்காம 17 பேரோ. எங்க இருக்காங்க? சேர்த்தவங்க எல்லாம் பல கோயில்கள் இருக்காங்க. பலருக்கும் இன்னும் இப்போ வயலூரில் இருக்கிறாருன்னு வைங்களேன், 2 பேர் இருக்கிறாங்க. வயலூரில் உதாரணம் காமிச்சார். அதுக்கு தான் நான் வரேன். வயலூரில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வயலூர் முருகனுக்கு போய் அவங்க அங்கேருந்து பூசைகளோ வழிபாடு பண்ண முடியாது. உள்ள மற்ற பூசாரிகளை இவங்களும் அவர்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் பார்ப்பனர்கள். ஆமாம், பார்ப்பனர்கள், பிராமணரான பிராமணர்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்க அனுமதிக்க எங்கே வச்சிருக்காங்கன்னா, ஒருத்தரை அந்த பிள்ளையார்கிட்ட வச்சிருக்கிறாங்க, ஒருத்தரை நவகிரகம் 9 கோள்கள் கிட்ட வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க தான் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முருகன் கோயில்ல முருகனுக்கு புரியுத தமிழ்ல போடாம வேற எதுலங்க போடுவாங்க? என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இருக்குது. தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறாரு, குறிஞ்சி நிலத்தின் தலைவனு. ஆமா, தமிழ் கடவுள்னு சொல்லப்படுவாரு. இன்னும் சொல்ல போனா அனல்வாதம் புனல்வாதம்லாம் நம்ம திருஞான சம்பந்தர் காலத்துல வருது. அதுல தமிழ்ல ஓலைச்சுவடியில் பாத்திரங்களை எழுதி போடுறாரு. அது வைகை ஆற்றுல மதுரையில போட்டது. திருவேடகம்னு அந்த ஊர் இருக்கு, வைகை ஆற்றை எதிர்த்து போகுது. இவங்க இப்போ சமஸ்கிருதம் இது இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்ட் இருக்குது இல்லையா, அந்த எழுத்து வடிவத்தில் தான் அவங்க சமணர்கள், அதே எழுத்து தான், சமணர்களுக்கும் அதே எழுத்து தான், மந்திரங்கள் வேறு, ஆனால் எழுத்துக்கள் ஒரே எழுத்து தான். அந்த சமஸ்கிருத எழுத்து தான் எழுதி அவங்க ஆற்றுல விடுறாங்க. அது ஆற்றோல போயிடுச்சு. ஆற்றோட போன மொழியே இன்றைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு அதைத்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறத தவிர தமிழுக்கு அங்கே இடமே இல்லை. இப்போ பணி நியமனம் இந்த 17 பேரை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த விதியை எதிர்த்து போகிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு, திராவிட அரசு, ஐயா மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. இந்த அரசு தலைமை வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம்ங்கிறவர் இப்போ வேற ஆளை மாற்றிட்டாங்க. அந்த திரு சண்முக சுந்தரம் அங்கே என்ன சொல்லணும்? ஐயா, சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது? ஆகமம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் ஆகமத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் முரண்பாடு இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் பின்பற்றணும். இது அந்த இருக்குது. சேஷம்மாள்னு ஒரு வழக்கில் இருக்குது. இந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க. நம்ம சபரிமலையில் பெண்கள் போகலாமா? அப்பவும் இதே தான். ஆகமத்தை விட இதுதான் அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. இதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை வச்சு தானே ஒரு உயர்நீதிமன்றத்தில் வாதாடணும். ஆமா, அவர் உச்ச நீதிமன்றத்தையே இழுக்கல. என்ன வாதாடினார்னா, அப்படியா அரசு நீதிமன்றம் சொல்லிருச்சுதுன்னா நாங்க ஆகம கோயில்கள்ல அனைத்து சாதியினரையும் நான் அர்ச்சகர் ஆக மாட்டோம். யார் சொல்றா?
இந்த எந்த கலைஞர் ஆட்சி சட்டம் கொண்டு வந்துச்சுதோ அந்த ஆட்சியில் இருக்கிற தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நீதிமன்றம் தோற்சிச்சுன்னா ஆகம கோயில்களில் நாங்கள் அனைத்து சாதியினரை பண்ண மாட்டோம், அங்கே பிராமணர்கள் மட்டும் பார்ப்பனர்கள் மட்டும் இருந்துக்கிட்டோம், ஆகமம் அல்லாத கோயில்களில் வேணால் நீதிமன்றம் எப்படி சொல்லுதோ அதை நாங்கள் செய்கிறோம். அதே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதே இதில் தான் என்ன சொன்னாங்க, ஆகம கோயில்கள் எது, ஆகம கோயில்கள் இல்லை அப்படின்ட்டு பிரிவினையையும் நாங்களே அரசாங்கமே நாங்களே செஞ்சு கொடுக்குறோம் இப்படின்ட்டு தலைமை 1.5 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டார். இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள் வழங்கி இருந்தும் ஒரு உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணா ஒரு தீர்ப்பு சொல்லுது. அதை வாதியும் ஒத்துக்கிட்டாரு, பிரதிவாதியும் ஒத்துக்கிட்டாரு. போன அந்த ஆதி சிவாச்சாரியர்கள் சங்கமும் இதைத்தான் சொல்லுது, ஆகம கோயில்கள் பிரிக்க, ஆகம கோயில்களில் நீங்கள் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதிர்த்து வாதாட வேண்டிய அவங்களும் சொல்றாங்க. ஸோ 2 பேருமே ஒரே கருத்தை முன்வைக்கும் போது நீதிபதி அதை சொல்லிடுறாரு. எல்லாமே உச்ச நீதிமன்ற அந்த சேஷம்மாள் வழக்குக்கும் அந்த நம்ம அந்த ஐயப்பன் கோயில், சபரிமலை ஐயப்பன் கோயில் வழக்குக்கும் முற்றிலும் மாறுபட்ட தீர்ப்பு ஒரு உயர் நீதிமன்றம் செயல்படுத்திச்சு. சரி, அன்னைக்கு சொன்னாங்கல்ல ஆகம கோயில்கள் ஆகமம் அல்லாத கோயில்கள் பிரிச்சுனா 1.5 வருடங்களுக்கு மேலாகுது. இன்னைக்கு எத்தனை கோயிலை பிரிச்சாங்க? பிரிக்கவே இல்லையா? ஒரு கோயிலையும் பிரிக்கல. சரி, இதுக்கு இடையில ஏகே ராஜன் குழுன்னு ஒரு குழு ஏற்கனவே போட்டு அது ஏற்கனவே இந்த ஆகம கோயில்கள் அல்லாத கோயில்கள் எல்லாம் ஓரளவுக்கு பிரித்து வச்சிருக்காங்க. அதை செயல்படுத்தலாமா? புதுசா எதுக்கு? இல்லை, அப்போ கூட எனக்கு என்னன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது, ஆகம கோயில் ஆகமாளர்கள் பிரித்து நீங்கள் ஆகம கோயிலில் தமிழை கொண்டு போகவே மாட்டீங்க. ஆமாம், மாட்டீங்க. இதுதான் அது சரியா? உச்ச நீதிமன்றத்துக்கே அது முரணானது. உச்ச நீதிமன்றம் கூட விட்டுருங்க, திமுகவுக்கு முரணானது, கலைஞர் கருணாநிதிக்கு முரணானது இல்லையா? முரணானது. அந்த ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்துக்குமே முற்றிலும் முரணானது இல்லையா? முரணானது தானே. இதை செய்யறதுக்காக ஒரு அமைச்சர், இதை செய்வதற்காக ஒரு முதலமைச்சர், இதெல்லாம் முதலமைச்சர் காதுக்கு போச்சுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உறுதியாக நான் சொல்வேன், ஆணையர்களுக்கு நாங்களே எடுத்து சொல்லியிருக்கிறோம், மாண்புமிகு நாங்களே சொல்லியிருக்கிறோம், எழுத்துப்பூர்வமாகவும் சொல்லியிருக்கிறோம், பல குறைகளிலும் கேட்டிருக்கிறோம். சரி, இதுக்கு இடையில அந்த ஐயா சேவபார் நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, திராவிட மாடல் ஆட்சிக்கு இமாலய வெற்றி அப்படியெல்லாம் சொன்னாங்க. வயலூர்ல பண்ண 2 நான் சொன்னல, வயலூர்ல குடமுழுக்கு நடக்குது. குடமுழுக்கு நடக்கும்போது இந்த 2 பேர் இவங்க இருக்கிறாங்கல்ல, அங்கே இருக்கிறாங்க இல்லையா, தமிழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மெயின் இதில் இல்லை, முருகனுக்கு பூசை செய்யலாம். ஆனால் கணபதிக்கு ராஜ கணபதிப்பாங்க, அந்த ராஜ கணபதிக்கும் 9 கோள்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்கள முதல் நாள் யாகசாலைக்குள்ளே நுழையவே விடலை. அப்புறம் நான் போய் போராட்டி இந்துவேத பரவல் இயக்கத்தில் இருந்தோம், தெய்வத்தமிழ் பேரவையில் இருந்தோம், 2ல் இருந்தும் அப்புறம் சத்யபாமா அறக்கட்டளையிலேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் போராடி அங்கே சொல்லி அழுத்தம் கொடுத்து, அங்கே கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல அவர்களே அர்ச்சகர்கள் தானே, அவங்களையே அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்ன பிறகு 3வது யாகத்தில், அதுவும் யாகம் நடைபெற்ற பிறகு உள்ள அனுப்பிச்சிருக்கிறாங்க. யாகம் அங்கே முடிச்சிச்சு, அதுக்கு பிறகு அவசரமாக கூப்பிட்டு உள்ளே வச்சிருக்காங்க. படம் எடுத்துக்கொண்டார்கள், வீடியோ எடுத்துக்கொண்டார்கள், புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். உண்மையிலே இவங்க போய் அங்கேருந்து ஒரு மந்திரம் கூட அங்கே உச்சரிக்கவில்லை. அப்போ தமிழர்கள் எல்லாம் நடக்கிற மாதிரியான உருவகப்படுத்துறது தானே தவிர இல்லை. அப்போ சரி, இப்போ மற்ற கோயிலெல்லாம் இப்போ 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் குடல் முழுக்கு நடக்குதோ ஏற்கனவே 2 பேர் போயிருக்காங்களா, இதே 2 பேரை தமிழ்நாடு முழுசு எல்லா குடமுழுக்கள்லையும் உட்கார வைக்கலாம் இல்லையா? அப்பதானே இமாலய அரசு, இமாலய வெற்றி திராவிட மாடலுக்கு மணிமகுடம் சொன்ன வெற்றிக்கு பொருள் என்ன? இவங்க 2 பேரும் எந்த குடமுழுக்குனாலும் போய் உட்காருவாங்க ஐயா, தமிழில் மந்திரங்களை சொல்லுவாங்க ஐயா, தமிழர்கள் அங்கே இருப்பாங்க ஐயா. இவங்க 2 பேரும் அறநிலைத்துறையிலிருந்து அவங்ககிட்ட பணி ஆணை பெற்றவர்கள். இவங்களை எல்லா கோயிலையும் உட்கார வச்சா தானே அது வெற்றியாகும். ஒரு கோயிலில் மட்டும் உட்கார வச்சிருவீங்க, அதுவும் 3வது யாக காலத்துக்கு பிறகு உட்கார வைப்பீங்க, அதுவும் யாக நிறைவடைஞ்ச பிறகு உட்கார வைப்பீங்க. ஒரு மந்திரம் கூட அவர் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் அது என்ன வெற்றியாகும்? அடுத்த கோயில்களில் ஏன் பயன்படுத்தப்படவில்லை? அது வெற்றின்னா பயன்படுத்தலை தானே. அப்போ திராவிட மாடல் ஆட்சிக்கு வெற்றிங்கிறத நீங்கள் தானே தடுக்கிறீங்க. அதுக்கு எந்த ஆணையம் இல்லையா? யாருமே நீதிமன்றத்துக்கு போகலையா? அவங்க 2 பேரும் உட்காரக்கூடாதுன்னு யாரும் போகலையா? எல்லா குடமுழுக்களையும் அந்த 2 பேரையும் உட்கார வைக்கலாம் இல்லையா? ஏன் உட்கார வைக்கலன்னா இந்த மாடு தமிழர்களையும் தமிழ் மொழியையும் புறக்கணிக்கிறது.
கருவறை தீண்டாமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குடமுழுக்கில் தீண்டாமை இருக்கிறது. இதை அப்பட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு வேற ஒன்றும் ஆதாரங்கள் நம்ம தேவையில்லை. அந்த 2 பேரும் எல்லாம் இப்போ சொல்லட்டும், மாண்புமிகு முதல்வர் சொல்லட்டும், இல்லைன்னா மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லட்டும். அந்த 2 பேர் எல்லா குடமுழுக்களையும் போவாங்க. எல்லா குடமுழுக்களையும் அவங்க தமிழ்லையும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், சமஸ்கிருதத்திலையும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இருக்கட்டும், தமிழ் மந்திரங்களை அவர்கள் ஓதுவார்கள்னு சொல்லட்டுமே. தமிழ்நாட்டுக்கான அமைச்சர் சேகர்பாபு, தமிழர்களுக்கான பிரதிநிதி சேகர்பாபு, ஆனால் தமிழ் உள்ள ஒழிப்பதையும் தமிழர்கள் உள்ள போவதையும் ஏன் இவ்வளவு மறுக்கிறாரு, இவ்வளவு அப்பட்டமாக மறைக்கிறாரு? என்னை பொறுத்தளவில் தமிழ்கிறது வெறும் வாயளவில் உதட்டளவில் தான் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர உள்ளத்திலிருந்து வரவே இல்லை. இன்றைக்கு அவர்கள் அந்த 2 வேற யாரையும் நம்ம கேட்கல. கேட்கறது நியாயமான கேள்விதான். ஏற்கனவே இருந்த 2 பேர் தமிழர்கள், பயிற்சி பெற்றவர்கள். அவர் அந்த இப்பவும் கோயிலில் பூசாரியா இருக்கிறவர்கள். அவர்களை எல்லா குடமுழுக்களையும் பயன்படுத்துவோம், அவர்கள் தமிழ் மந்திரங்களை ஓதுவார்கள். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டோம். நான் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இந்த மாடல் தமிழர்களுக்கான ஆட்சிங்கிறத நானும் ஒத்துக்கொள்கிறேன். அந்த 2 பேரை மட்டும் குறைஞ்சபட்சம் நாங்கள் கேட்குறது சமாளவு முதன்மை வரணுங்கிறது. அடுத்தது முழுக்க இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ்ங்கிறதுனால தமிழ்லே முழுசாக நடக்கணுங்கிறதெல்லாம் நமது வெற்றிப்படிகள். முதல் படியாக இதை சொல்லுங்கள், முதல் படியாக நான் சொன்னது தப்பு தாங்க அப்படின்ட்டு நானே என்னுடைய வாக்குமூலத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு நான் வாழ்த்துகிறேன். முதல் படியிலேயாவது ஏறட்டும், அப்புறம் அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு நம்ம போவோம். அது கூட நடக்கலையே. அப்போ இது முழுக்க ஏமாற்று வேலை தானே. அடுத்த இமாலய வெற்றின்னு ஒரு தடவை சொல்லுவீங்க, அவங்கள அடுத்த கோயிலில் உட்கார பண்ண மாட்டீங்க, வேறு இடத்துல உட்கார பண்ண மாட்டீங்க. அப்போ மற்ற குடமுழுக்குகளெல்லாம் இமாலய வெற்றி அல்லங்கிறத சேகர்பாபு ஒத்துக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். யார் இமாலய வெற்றியாக ஆகிறத தடுக்கிறது யார்? அதே அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தானே தடுக்கிறாங்க. இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உறுதியாக நாங்கள் சொல்கிறோம், உறுதியாக இது 2026 தேர்தலில் உறுதியாக இது நிச்சயமாக ஒரு பெரும் பேசுபொருளாக ஆக்கப்படும். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கமே இதை ஒரு பெரும் பேசுபொருளாக ஆக்கும். இல்லை, குறிப்பாக இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான கோயில் குடமுழுக்கு வரப்போகுது. அன்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு ஒரு குடமுழுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ காளிகாம்பாள் கோயிலில் தமிழை தானே பண்ணி ஆகணும். ஏன்னா காளிகாம்பாள் கோயில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கான ஒரு கோயில், தமிழர்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயில். தமிழ் எல்லாம் இருக்குமா? ஆகமத்தில் இல்லாத கோயில். ஆகமத்தில் எந்த இதுபடியும் அந்த ஆகமத்தில் அங்கே கிடையாது. சைவ ஆகமங்கள் சிவாகமங்கள் தான் சிவனுக்குள்ளதை தான் பேசுறதை தவிர காளிகாம்பாள் பேசலை. அப்படி இருக்கும் பொழுது இது ஆகம கோயில் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். 3 மாதங்கள் அவகாசம் கொடுத்துருக்குது. 3 நாளில் இது ஆகம கோயில் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே பண்ணலாமே. அந்த 2 பேர் வயலூரில் இருந்தாங்க. எப்போ நடக்க போகுது, என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்க? முதல்ல எப்போங்கிறது இன்னும் தேதி சொல்லலை. ஆனால் முதல்ல அந்த பூங்கோயில் அமைத்தல் அந்த பாலாலய வேலை துவங்கிவிட்டது. இதில் தமிழ் இல்லவே இல்லை. இதை ஆகமம் அல்லாத கோயில்னு சொல்லிட்டு இதை முழுக்க தமிழில் குடமுழுக்கு நடத்தினா ஒன்றுமே இல்லை. நாங்கள் கரூரில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் வாங்கின தீர்ப்புப்படி தமிழ் இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ். அதை மட்டும் வச்சு 6க்கு ஏன் போடுறீங்க? அல்லதுங்கிறதுக்கு எதுக்கு போகணும்? முழுக்க தமிழில் நடத்தலாம். 1. 2வது 3 மாதத்தில் 40,000 கோயிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3 மணி நேரத்தில் இது ஆகம கோயில் இல்லைங்கிறத அறிவிச்சிடலாம். ஆகம கோயில் இல்லைங்கிறத வச்சுட்டு முழுக்க தமிழில் நடத்தலாம். யார் என்ன சொல்ல போகிறா? இது திராவிட மாடல் அரசு இமாலய வெற்றியெல்லாம் வேணும்னா இதை வச்சுக்கிடலாம். இவ்வளோ 2 தானே பண்ணோம். உங்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு பண்ணணுமா? அந்த ஏற்கனவே வயலூரில் இருக்கிற 2 பேரை வச்சுக்கிட்டுங்க. மேலே மற்றவங்க எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்டு பண்ணுங்க. அரசு பயிற்சியில் தேர்வு பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்காங்களா, அவங்கள வச்சு நடத்துங்க. இதுக்கு மேலே வேணுமா? இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் இருந்து நாங்கள் ஆள் கொடுக்குறோம். 14 சித்தர் படையத்தில் முறையாக தயாரிப்பு செய்யப்பட்டவர்கள் நாங்கள் பல இடங்களில் குடமுழுக்கு நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஜூன் 8ஆம் தேதி கூட திருச்சி பக்கத்தில் முசிறி பக்கத்தில் போய் குடமுழுக்கு நடத்தத்தான் போகிறோம். எங்களை பயன்படுத்துங்க. இல்லை, அரசு பயிற்சி விட்டு அந்த 300 பேர்லேருந்து 100 பேரை பயன்படுத்துங்க. நீதிமன்ற ஆணை இருக்கிறது 3 ஆகம கோயில்னு பிரிக்க போறீங்க இல்லையா? உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, ஆகம அல்லாத கோயில்லையாவது பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இதை முதல்ல காளிகாம்பாள் கோயிலில் செயல்படுத்துங்க. படிச்ச வேண்டியது தானே? நீதிமன்ற ஆணை இருக்கு, அரசு ஆணை இருக்குது, இவங்க கொள்கை முடிவது தான். ஆனாலும் கூட இது தமிழ் இல்லை. 3 மாதத்தில் எப்படி பிரிக்க போறீங்க?
இவ்வளத்தையும் வச்சுட்டு நான் பண்ண மாட்டேன்னா இது யாருக்கான அரசு, இவர் யாருக்கான முதலமைச்சர், இவர் யாருக்கான அமைச்சர் இங்கே இருந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கத்துக்கிட்டே எல்லாம் இருக்குதுங்கிறது இல்லை, மக்கள் கேள்வி கேட்க துவங்க வேண்டும். அதற்கு முன்னெடுப்பாக இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் நிச்சயமாக முன்னெடுத்து செல்லும். நிச்சயமாக மக்கள் கேட்க துவங்கினார்கள் என்றால் வேறு வழி இல்லாமல் அரசு பணியாவிட்டால் பணிய வைப்போம், இது உறுதி. மிக முக்கியமான பல சம்பவங்கள், ஏன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நீங்கள் இந்த களத்தில் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, தமிழுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால பல உண்மை சம்பவங்களை, பல பேரோட பொய்யுரைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மனத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ஃபோர்த் எஸ்டேட் ஊடகத்தார்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.